வட மாநிலங்களில் கடும் மழை, கனமழை, அதனால் விமான சேவை பாதிப்பு, போக்குவரத்து ஸ்தம்பிப்பு உள்ளிட்ட அண்மை செய்தியை பார்த்து வருகின்றோம். டெல்லியில் தொடர்ச்சியாக கனமழை பெய்ததன் காரணமாக சாலைகளில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. 100க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வட மாநிலங்களில் குறிப்பாக பனிப்பொழிவுக்கான காலம் இது. அந்த சூழ்நிலையில் டெல்லி மற்றும் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக ஹரியானாவினுடைய பல்வேறு பகுதிகளிலும் டெல்லியை சுற்றியிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் கனத்த மழை பெய்திருக்கிறது. அந்த கனமழையின் காரணமாக 100க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மோசமான வானிலை காரணமாகவும் இந்த விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலை பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலையில் விமானங்களின் சேவைகள் எப்போது மீண்டும் துவங்கும் என்பது தொடர்பான அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. அதற்கான ஏற்பாடுகள் தற்போது வரை நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் பலத்த மழையின் காரணமாக அன்றாட வேலைக்கு செல்வோர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவைக்காக வெளியே செல்வதற்கு கூட முடியாத சூழல் இருப்பதாகவும், ஆங்காங்கே மழை நீர் தேங்கி இருப்பதாகவும், பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய உள்நாட்டு, வெளிநாட்டு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கடுமையான மழையின் காரணமாக டெல்லி, ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் மின்சாரம் பல இடங்களில் தடைபட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். டெல்லியில் கனமழையின் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன.